சி.வி. சண்முகத்தை எடப்பாடியால் எதிர்க்க முடியாது என்றும், ஓபிஎஸ்ஐ இணைத்தால் மட்டுமே முக்குளத்தூர், பரையர், செங்குந்தர் உள்ளிட்ட சமூகத்தின் வாக்கு சதவீதம் அதிமுகவிற்கு பெருகும் எனவும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். ஒரு விஷயத்துல அழுத்தம் கொடுத்தால் அதை எடப்பாடி ஈல்டாகி தான் தீரணும். விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணுவார் என்று எடப்பாடி 2 நாளில் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்று கோயம்புத்தூர் சொன்ன எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் போனது காரணம் விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில் சி.வி. சண்முகம் தான். சி.வி. சண்முகம் ஒரு அழுத்தம் கொடுப்பார் என்றால் அதில் நியாயங்கள் இருக்கும். அவர் மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு தலைவர் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது அவர் அழுத்தம் கொடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலே தோல்வியை தழுவியவர். அவர் தொடர் தோல்விகளால் தன் எதிர்காலம் அரசியலில் பாதிக்கப்படுமோ என்ற அச்சமும் அவருக்கு இருக்கலாம். அந்த வகையில் அவர் கொடுக்கக்கூடிய அழுத்தம் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்கும் போதுதான் ஓபிஎஸ் ஒரு சீட்ல தான் நின்னாரு, அவருக்கு வாக்கு இல்லைங்கிறத சொல்லலாம். ஆனா ஓபிஎஸ் இருந்தாதான் பரையர் சமூகங்கள் மத்தியிலையும் ஒரு செங்குந்தர் போன்ற சமூகங்கள் மத்தியிலையும் ஒரு இமேஜ் வரும், ஜெயலலிதாவின் விசுவாசி இருக்கிறார் என்று. ஆக அந்த வகையில் ஒன்றிணைந்து செயல்பட்டு கட்சி ஒரு பொதுத்தளத்தில் போனால்தான் கட்சி இழந்த செங்குந்தர், உடையார், பரையர் போன்ற சமூகங்களின் ஆதரவை பெற முடியும் என்ற அழுத்தத்தை சி.வி. சண்முகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.